So, hi, hello, வணக்கம். இது ஆயுதத்து த பாட்காஸ்ட். So, சரியாக சரி. So, என்னது நாகார்ஜுனா என்னது அது சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. வீடியோ ஜம்மாலா வாழ்த்துக்க. ஓ மை காட் Oh my God. மனுஷனை போட்டு மீமாக்கிட்டாங்க பாவம். சரி. சரி, சரியாக. பரவாயில்ல. Host எடுக்கும்போதும் விழுந்துட்டார். பாவம். I think that's a fake. That's a fake. I mean, யார் எடுத்துருவா? லிங்கா இல்ல யாத்ரா தான் எடுத்துருக்கோம். But it looks like a CCTV camera, no? Yeah, அதான் அப்பண்டா செக்யூரிட்டி யாரோ லீக் பண்ணிடணும். இது ரஜினி இல்ல, I think. I don't Too. think so. ஆனா அந்த shorts அந்த போட்டு ட்ரவுசர் அந்த ஒருக்கா அது true தானே? அந்த வாக்கிங் நடந்து ஆனா போவார். அதே trouser தான் இதுலயும் போட்டுப்பாரு. அதத்தான் எண்ட் இதுவும். அதனால எனக்கு டவுட் அந்த வரும். வாக்கிங் நடந்து போவார். Yeah. So, இப்ப அதெல்லாம் விட்டுட்டு இப்ப அது இங்க டாபிக்ல அவர் அதே டவுசரோட தான் போன வர இல்லையோண்டு அவர் எந்த trouser-ஓட போறாங்க? எங்களுக்கு என்ன. So, and today we are talking about underrated film and overrated film. அப்படின்னா அப்படி என்னடா, இப்ப நீங்க ஒரு மூவி பாப்பீங்க, எல்லாரும் சொல்லுவீங்க இதுதான்டா படம், இதான்டா எல்லாரும் சொல்லுவீனம். ஆனா பார்க்கும்போது சொன்ன என்னடா இவ்வளவு ஹைப்பை கூட்டி வச்சுட்டு இல்ல கடைசியில உண்மையிலேயே உப்பு தடவிட்டு வறுத்து விட்டுருவாங்க. வறுத்து விட்டுருவீனம். Or maybe like அதான் இப்ப especially இப்ப box office-ல பெருசா செஞ்ச பெருசா படம். yeah. அது ஆடியன்ஸுக்கு பிடிச்சது ஆனா உங்களுக்கு பிடிக்கல. Yeah. Or you think it's like அவ்வளவு சீன் இல்ல. அவ்வளவு scene இல்ல. Yeah. And underrated அது ஓடாத படம் which you feel it's good. yeah, it's a very good film. ஆனா சில காரணத்தால ஓடல. வஜிதான் அந்த ஹிடன் ஜெம்ஸ் மாதிரி. Yeah. Yeah, hidden. So I think இப்ப நாங்க 3 பேர்ல உனக்கு ரெண்டுலயும் இருக்குதோ? ரெண்டுலயும் இருக்கு. ஆனா அது ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு அந்த ஓவர் ரேட்டட் தான் அந்த எனக்கும் ஓவர்ரேட்டட் அவ்வளவு இரண்டால் நான் அப்போதான் நாங்க சொன்ன அப்போ நாங்க இதை டிஸ்கஸ் பண்ண சொன்னோம் தானே. மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் ஆடியன்ஸ்ல வெரி வெல் ரிசீவ் ஆயினால் ஐ டூ திங்க் ஓகே நல்ல Okay, like படம் ரொம்ப ஓகே இது எனக்கு ஒர்க்கே ஆகல அப்படி இருக்காது. அண்ட் மோஸ்ட்லி படம் ரிவ்யூஸ் நெகட்டிவ் கிரிட்டிக்ஸ் வந்தால் ஐ டூ திங்க் ஓகே படம் உண்மையா இல்ல தான். இப்போ அந்த சொல்ல எனக்கு ஒரு படம் ஒன்று மைண்ட்ல வருது. ஆனால் நான் அந்த பேர் சொல்லல. அந்த படம் பார்க்க கூட சரி ஓகே ஓகே ஷிட்டா தான் இருந்தது. ஓகே சார், இது பிளிப் சொன்ன மாதிரி இது ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல படம் பார்க்கலாம்னு பார்த்து ஒரு திருப்தி இந்த படத்துல கிடைக்கல. கிடைக்கல. But yeah, that's அதான் அந்த ஓவர் ரேட்டட் இதர் பாக்ஸ் ஆபீஸ்ல அது ஃப்ளாப் ஆகி ஆனா உங்களுக்கு பிடிச்ச படம் இப்போ ஓவர் ரேட்டட்னு சொல்லக்க எங்கட ஒப்பீனியன் எங்கட ஒப்பீனியன். இப்போ அண்டர் ரேட்டட் இஸ் லைக் ஒரு பாசிட்டிவ் கொனோட்டேட்டட் வேர்ட் தானே. ஓகே திஸ் இஸ் அண்டர் ரேட்டட். Okay. அது பேச ரிசீவ் ஆகல. ஐ லைக் இட் அப்படி. Yeah. So I think first of all சாரு தொடங்கட்டும். Underrated. அண்டர்ரேட்டட் நீ ஓவர் ரேட்டட் சொல்லுங்க. ஏன்னா அண்டர்ரேட்டட் படி கணக்கு கதுக்கும். Okay, ஓவர் ரேட்டட் தொடங்க. overrated, yeah. அப்ப ஓவர் ரேட்டட் கொஞ்சம் தானே ஹைப்பம். Yeah. அப்ப ஓவர் ரேட்டட் தொடங்க. அது overrated. ஓவர் ரேட்டட் என்றால் இப்ப இந்த படம் இந்த வோல்டமோர்ட் அது பேர் சொல்லக்கூடாது. படத்தின் பேர் சொல்லக்கூடாது. அது வந்ததுல இருந்தே எப்ப பார்த்தாலும் கம்பேரிசன் செஞ்சு கொண்டே இருக்கிறேன் இந்த படத்துக்கும். ரஜினிகாந்த் அதுக்கு முதல் நடித்த படத்துக்கு இப்போ வந்த 3, 4, 5 வருஷத்துல இப்போ அந்த கம்பேரிசன் டைரக்டரை வச்சு இப்போ கூட நான் அப்போதை பார்த்தேன்னா ஒரு ஒரு இது ஒன்று செஞ்சு வரும் கம்பேரிசன். லோகேஷன் நெல்சன் எம்பெச்சு எனக்கு லோகேஷ் மேல ஒரு லைட் ஒரு காண்டு மாய்த்தான் ஒரு காண்டு ஒரு கொலவெறி பிகாஸ் சொன்ன காரணத்துக்கால இப்ப நாங்க போன ஐ திங்க் போன 6 எபிசோட்ல லோகேஷ் வச்சு கழுவி ஊத்திருக்கிறோம். பட் லோகேஷ் இஸ் ஸ்டில் லோகேஷ். ஐ மீன் he can like turn it over with ஒரு இப்ப அடுத்த படம் இப்ப ரஜினிகாந்த் கமல்ஹாசனோட வார படம் உண்மையிலேயே நல்ல படம் என்றால் ஐ எம் ரெடி டு accept him. நீதான்டா டைரக்டர் இதாண்டா சினிமா சொல்றதுக்கு நான் தயார் அந்த அளவுக்கு இல்ல. பட் தேர் இஸ் லைக் ஒரு டைரக்டர் ஐ கேன் நாட் கிளிக் வெரி வெல் வித் ஹிம். எனக்கு ஏனென்றே தெரியல. பிகாஸ் அந்த the whole Breaking Bad என்னால முடியனா தாங்க எனக்கு காணும் விட்டுடுங்க ப்ளீஸ். அது என்னவருக்கு பேர் Breaking Bad நடிச்ச ஹைசன்பெர்க் அவ்வளவு சொல்லிருக்கோம். அந்த அளவுக்கு சொல்லிருக்க மாட்டேன். அதானே சொல்றேன். இப்ப ஒருத்தர் கூட ரெடிட்ல வந்து போட்டவர் இந்த Breaking Bad வச்சே இவங்க ஒரு காரணம் தேடுறாங்க ஒரு படத்தை எப்படி நாங்க ப்ரோமோட் பண்ணலாம் போலாம்.
பிரேக்கிங் வாட்டர் வாஸ் நான் சொன்னேன் ஒரு குட் டிவி ஷோ. அப்படியே விடுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் லைட்டா ஓவர் ரைட் மாதிரி தான் எனக்கு. ஏனென்றால் எனக்கு அந்த வெறுப்பு வந்துட்டு அந்த ஷோல மேல. ஏன்னா எங்க போனாலும் ஐசம்பர்க்கு அது இது பாட்டு எழுதினவன் நான் தாண்டா, இது நான் சொல்ல மாட்டேன் பேர். அதனால இப்போ ஒரு கம்பேரிசன் பார்த்தோம்னா நெல்சன் அண்ட் லோகேஷோட வச்சு, லோகேஷ் காமெடி செய்யறான், லோகேஷ் செய்ய மாட்டேறான். நெல்சன் வடிவா ஸ்கிரிப்ட்லாம் கொண்டு வருவாராம், லோகேஷ் செய்ய மாட்டேறான். நெல்சன் வந்து கிளியர் ஐடியா இருக்குமா, லோகேஷ் இருக்குமா. ப்ரோ காணும், who are you comparing with? You are comparing Nelson with லோகேஷ் கனகராஜ். நான் சொல்றேன் கூலி சரியில்லை தான், இல்லைன்னு சொல்லிடு. பட் சரி லியோவை விடு, பிராக்கெட்ல கூட he did விக்ரம், கைதி, மாஸ்டர். ப்ரோ comparing to Jailer is Leo much better. அதைத்தான் சொல்ல வாரன். My overrated film of this decade is Jailer. Crazy. Jailer, you know, everyone இப்ப கூலி வந்ததுல இருந்து ஜெயிலர் அப்படியான மூவி, ஜெயிலர் கேமிஸ் படிவா செஞ்சிருப்பினும். ஜெயிலர் வாஸ் நாட் ஒரு குட் மூவி மேன். பரவாயில்ல, இப்ப ரஜினிகாந்த் அடுத்த படம் வரும், பிறகு கூலி நல்லா மாறி ரஜினிகாந்த் பினோமினா அவர் பண்ற படத்தோட previous movie நல்லா இருக்கு. ஜெயிலர் வாஸ் ஸ்டோரி நாம் ஓகே. அதான் guys, ஒரு கிளிச் ஒன்று வரும். ஆனா ஓகே, அதெல்லாம் ஓகே ஓகே. நான் தான் விஜய். ஒரு சரி ஜெயிலர். ஐ மீன் தேர் ஓவர் ஹைப்பிங் ஜெயிலர். இப்ப கூலி இப்படி ஊத்தினால ஜெயிலர் அது ஜெயிலர் இது ப்ரோ ப்ளீஸ் ஜெயிலர் பீஸ்ட் விட நல்ல படம். ஐ அக்ரி தட். அது ஓகே. ஆனா அவ்வளோட நல்ல படம் இல்ல அந்த ப்ரோ. ஏதோ செய்யுது ப்ரோ, என்னால முடியல ப்ரோ. பட் ஐ அக்ரி திஸ் பாயிண்ட். எனக்கு வந்து ஜெயிலர் நான் பார்த்த உடனே ஐ ஃபெல்ட் லைக் ஓகே யா, பீஸ்ட் விட நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லாரும் ஹைப் பண்றாங்க. ஒரு சினிமா மூவி. ஓகே, அந்த கேமியோஸ் எல்லாம் அவே பெட்டரா தான் யூஸ் பண்ண. அது ஆஃப் கோர்ஸ் நாட். பட் அது படமே கேமியோ காடி தான் எடுத்து. அந்த கதையிண்டு பெருசா ஒன்றும் இருக்காது. அண்ட் எஸ்பெஷலி தி செகண்ட் ஹாஃப் அது ரேண்டமா அந்த சில கடத்தல் ஏதோ ஒன்று காமெடி பக்கம் போம். நான் அந்த இது கடத்த போறேன், தமன்னா இவர லவ் பண்றார், அவ லவ் பண்ற ப்ரோ. ஆனா என்ன ஓகேன்னா தமன்னா வந்து அந்த சாங்க்கு மட்டும் பாவிக்காம ஒரு கேரக்டரா அதுல கம்பேரிங் டு ஓகே சரி வோல்டமோர்ட் அதான் சொல்றேன். இப்ப ஓகே எங்களை பிளாங்கிட் கூல் டவுன் ஜெயிலர் ஓகே தான். ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு இல்ல நண்பா. ஓகே அக்செப்ட் நண்பா. எந்த ஓவர்ரேட்டட் மூவி ஜெயிலர். ஓகே நீ சொல்லு முதல்ல. இல்ல எனக்கு ஒன் அப்போல இருந்து பில்டப் நாலஞ்சு படம் சூஸ் பண்ணான்னு போறேன். அது வந்து என்ன அண்டர்ரேட்டட் ஓவர்ரேட்டட்க்கு ஒன்று இருக்குதான். அதுவும் அப்படி இப்படிதான். ஓகே அதான் இப்ப நான் சொல்லணும்னா இந்த ஃபில்ம் வந்து நான் வந்து மொக்க படம்னா ஆஃப் கோர்ஸ் சொல்லவே மாட்டேன். ஆனா எனக்கு வந்து அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸா பெருசா போகல ஆக்சுவலி. பட் கிரிட்டிக்கா இட் வாஸ் ரியலி லைக் ஓகே ஓ மை காட் இது அந்த படம் இந்த படம் ஓ மை காட் அதான். ஆனா சேட்லி இது ஒர்க் ஆகல. எனக்கு சில பார்ட்ஸ் ஒர்க் ஆச்சு. அந்த சில பார்ட்ஸ் அவ்வளவு ஒர்க் எங்களுக்கு ஒர்க் ஆயினது எங்க ரெண்டு பேருக்கும் ஐ நாட் ஷூர் ஆக்சுவலி. ஐ திங்க் 100% ஒருத்தருக்கு ஒர்க் ஆகல. ஆனா ஓகே இருந்தது. ஓகே ஃபுல் டே தண்ணில நிப்பமான தண்ணி நிக்க. கெஸ் வேற ஏதாவது க்ளூ? எப்ப வந்தது? இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அது 5 வருஷம். அது ரீசன்ட்க்குள்ள ரீசன்ட் படம். பிக் ஆக்டர். பிக் 4. பிக் 4. விடாமுயற்சி. விடாமுயற்சி அவ்வளவு நல்லா வெரி குட் பேட் அக்லி. டேய் குட் பேட் அக்லி யாரா ரேட் பண்ணுவாங்க? அது சில பேர் இருக்காடா குட் பேட் அக்லி இல்ல. ஆனா ஐ வுட் ஏகே. நோ இட்ஸ் நாட் விஜய். நோ தலைவர். இட் வாஸ் தலைவர் ஓவர்ரேட்டட். அப்ப வெட்டேன். எஸ் வெட்டேன். அது ஓவர் ரேட்டட்னா நான் வந்து இப்போ மொக்க படம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து சில பேர் அந்த நிறைய பேர் வந்து சொன்னவே த ஃபில்ம் வாஸ் ஃபுல்லாக ஒர்க் ஆச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. அது எல்லாமே நல்லா இல்லை. இப்போ நான் கூட சொன்னேன் எனக்கு அந்த எனக்கு பிடிச்சிருந்த படம் because it's like I didn't have any expectations at all. Yeah, because audience சொல்லிருப்பேன். இப்போ ரஜினி சொல்லுவார் ஞானவேல் எடுக்கிற மாதிரி அந்த ஜெய்பி எடுத்த அந்த சோஷியல் மெசேஜ் அப்படி ஒன்றும் இல்லாமல் தனக்கு கேட்ட அளவு அப்போ எனக்கு வழங்கிட்டு. ஆனா எனக்கு அது அந்த பார்ட் தான் எனக்கு கொஞ்சம் சேடா இருந்தது. ஏன்னா when you call ஞானவேல்
அவற்ற ஸ்டைல் விட எடுக்க விடலாம் பிரேம் திருப்பி எனக்கு ஒரு படம் செய்யுங்க அதுக்கு தான் அதுல பார்க்க அதான் தட் வாஸ் அதான் இந்த ப்ராப்ளமே அந்த படத்தோட அது நியர்லி அந்த பிக் 4 எடுக்கிறண்டாலே அதான் பிரச்சனை கஷ்டம் ஒருத்தருமே அதுக்குள்ள ஒன்லி கமல் இப்போ நான் கோட் பார்த்தேன் நான் இப்போ 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1 வீக்கு முன்னாடி அதில் கூட நான் பார்த்துட்டு அண்ட் சிஸ்டருக்கு சொன்னேன் படத்தை அந்த குளோனிங் இது முதலே கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா அது விஜய் சொல்லித்தானே பின் அதை எடுத்தவே ஆனா குளோனிங் முதல்ல கொண்டு வந்தா ஒரு என்ன ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும் ஒரு புதுசா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இதுல உண்மையா ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்சுவலி வெங்கட் பிரபு told this in an interview அந்த இன்டர்மிஷன் சீன் இருக்குல்ல அதுல அந்த வேற அந்த ட்ரெயின்ல தான் நடந்து வெளியில வருவார் எது இன்டர்மிஷன் அந்த இளைய தளபதி வருவார் இளைய தளபதி அதுல வந்து எல்லாரும் ரங்குவின் தானே ஹிஸ் ஐடியா வாஸ் கனக விஜய் கொண்டு வருது அந்த ரங்குற எல்லாரும் விஜய் அது பயங்கர அது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரோ தெரியும் ஆனா ஐடியாவே நல்லா இருந்தது அதான் இந்த தட்ஸ் தி சேம் இஷ்யூ வித் பெர்டின் அதுல அந்த ஒரு டைரக்டர் ஸ்டைல விட்டுறணும் அப்படியே அது கௌதம் மேனன் எப்ப வேணாலும் சொல்லுவார் அந்த அதான் எனக்கு பெர்டின் அதான் அதுல எனக்கு என்ன பெர்டினோட சோஷியல் மெசேஜ் ஃபிலிம் தான் ஆனா அந்த இஎஃப்எக்ஸ் சொல்லிருப்பேன் only because it's a social film message film andabadiya it's not okay ador nalla padam apdi Bertin is not a bad there are a lot of I mean Bhumi adu social padam seriyilla edharku thunda seriyilla yada solla vanda message na vilangu neenga enna solla varunga ana sonna vidam complete ஊத்திட்டு adan எனக்கு adan ipo Bertin la vande they will say like அந்த இத பத்தின படம் அந்த என்கவுண்டர் பத்தி ஆனா அந்த அந்த பாயிண்டாவே அழுத்தமா சொல்லிருக்கவே மாட்டேன் இட்ஸ் வில் லைக் பிகாஸ் இட்ஸ் ரஜினி அவர் வந்து ஓகே அந்த ஹாஃப்ல அந்த அது நாங்க லாஸ்ட் டைம் சொன்னாங்க அந்த இன்டர்மிஷன் வேற லெவல் அது வேற லெவல் அந்த பிகாஸ் ஓகே ஹீரோ ஒரு தப்பு செஞ்சுட்டார் ஆனா அத வந்து செகண்ட் ஹாஃப்ல பெருசா அட்ரஸே பண்ண மாட்டேன் you know the most disturbing part Bertin was அந்த ரேப் சீன் துஷாரா அந்த திருப்பி காட்டி கொண்டே இருக்கு திருப்பி டேய் என்னடா அம்மாவோட போய் பார்த்தேன் எனக்கு என்ன ஒரு மாதிரி என்னடா அது வேற அந்த செகண்ட் ஹாஃப்ல ப்ரோ ராணா சம்பந்தம் ராணா எனக்கு கம்ப்ளீட்டா வர்க் அவுட் அது வர்க் ஆகல அண்ட் லைக் அதுமே பிக் காஸ்ட் ஃபில்ம் அமிதாப் பச்சன் நடிச்சார் கனக பொட்டன்ஷியல் இருந்த படத்துக்கு and I mean it was a box office flop yeah under 300 crores actually சுவாஸ்கன் நானே பெருசா எதிர்பார்க்கல அது அவட்ட பேர் போட்டாலே ஓகே போட்டாலே ஒரு 100 கோடி இறங்கிடும் சோ அதனால அது அதான் மொக்க படம் நான் சொல்லல பட் எனக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச அளவுக்கு அந்த கிளிக் ஆகல எஸ்பெஷலி அந்த ரஜினி ஃபேக்டரை அப்படி ஒரு படத்துக்கு கொண்டு வந்தது எனக்கு தேவையில்லையோ எனக்கு பிடிச்ச காரணம் வந்து பிகாஸ் I didn't expect anything but அவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்தது அமிதாப் பொட்டன்ஷியல் கணக்கு இருந்தது ஞான வேலை இருக்க விட்டுருக்கணும் அதான் அது ஓர் ஐ திங்க் என்ன அந்த படம் பார்க்க the only big problem in the film for me was ரஜினி இல்லாம இருந்திருந்தா அந்த படம் ஒரு ஜெய்பிமா இருந்திருக்கும் இன்னும் ஒரு ஜெய்பிமா இருந்திருக்கும் பட் அதான் அகைன் சேயிங் மொக்க படம் இல்ல எனக்கு ரிவ்யூஸ் வாஸ் ரியலி குட் எல்லாருமே ரிவ்யூஸ் நல்லா சொன்னவே ஃபிலிம் அந்த இன்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் நல்லா செஞ்சிருப்பா நாட் அந்த பேட்டரி கேரக்டர் ஈவன் ரித்திகா சிங் நல்லா செஞ்சிருப்பா வாம் செஞ்சிருப்பா நல்லா என்ன பேர் துஷாரா அவன்ட இதும் சில ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பேர் மஞ்சுமல் பாய்ஸ் மஞ்சு வாரியர் அவ அந்த தேவையில்ல ஓகே 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 வெச்சுக்க சரி நீ அங்கே நீ சொல்லு நீ சொல்லு சோ also என்ன விக்ரம் என்ன கைதியோ என்ன அர்ஜுனா அது என்னண்டா இப்ப நம்ம பார்த்ததுல let us guess அது வந்து இப்ப ரிவ்யூ மாசிக்கும் சாரி நீங்களும் கெஸ் பண்ணுங்க என்ன ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் லைக் மிக்ஸ்ட் ரிவ்யூ இருந்தது நிறைய பட் இப்ப கூடுதலா சொன்னாக்கு வந்து படம் பொக்குன்னு சொன்னீங்கன்னா இல்லாட்டி இதுதான்டா படம்னு சொன்னீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு அதுவும் இப்ப ரீசெண்டா வந்த ஒரு மூவில டாப் ஆக்டர் மூவி பிக் 4 அது வந்து இப்ப எனக்கு தெரியும் உங்களை 2 பேருக்கும் அந்த படம் துண்டா பிடிக்காது அதுக்கான அவ்வளோ பில்டப் இல்லை ஆனா இப்ப எனக்கு என்னன்னா இப்ப நிறைய பேர் நான் பார்த்துலேயும் சொன்னேன் ஓகே ஓகே பரவாயில்ல நல்லா என்ன பார்க்கக்கூடியதா இருக்குதுண்டு எனக்கு ஒன்று விளங்கிறேன் நான் சொன்னேன் அப்போ சொன்ன முதல் எபிசோட சொன்னேன் நான் பார்க்கிறேன் எனக்கு எல்லாம் கதை எனக்கு எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு அதில் யூனோ இந்த வருஷம் அந்த பிக் 4 விட பிக் 5 பிக் 6 சிவாக்கு இன்க்ளூட் பண்ணது மேபி விஜிஎஸ் போட்டு விடு பிக் 6க்கு வந்துட்டேன் அந்த 6 பேர்லேயும் வந்த படத்தில் இந்த வருஷம்
பெஸ்ட் பிக் மூவிஸ்ல ஒன்று மதராசி, மற்றது ஐ ஹேட் டு சேஞ்ச் மை ஒப்பீனியன் அபவுட் தட் மூவி வாஸ் விடாமுயற்சி. ட்ரூ ஆக்சுவலி Yeah. இந்த இயர் வந்தது இல்லையா? இந்த இயர் வந்த நான் விடாமுயற்சி வாஸ் ஃபர்ஸ்ட் மூவி இந்த வருஷம் வந்த பிக் ஆக்டர்ல. பிடிக்கல பாக்க ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கல படம் பார்க்கும்பா ஏன் மண்டேல போகுது. அந்த படத்துல என்ன பிரச்சனை, அந்த மொக்க படம் இல்ல, இட்ஸ் ரியலி போரிங், really boring. ரொம்ப ஸ்லோவா ரொம்ப slow. ஆனா if you compare with சூர்யா மறந்து போனேன், பிக் 7, பிக் 8, ரெட்ரோ, தக் லைஃப், கூலி, என்னடா செய்யுங்க. அதே அகைன் அஜித் கேசரி இந்த வருஷம் பெரியல, இல்லாட்டி அதுவும் லிஸ்ட்ல வந்திருக்கும், அது இந்த லிஸ்ட்ல போட்டுருப்பீங்க. இந்த பிளேஸ் தெரியல. அதான் விடாமுயற்சி was way the better movie than Good Bad Ugly. Much. But how in the world Good Bad Ugly collected in 250 crore? Almost 300 crores, 280 something. எனக்கு விளங்கியல. அது எனக்கு விளங்கியல. அதான் இப்ப கலெக்ஷன் வைஸும் பரவாயில்ல, ஏன்னா ஓடி இருக்குது. பரவாயில்லை இல்ல, It's the biggest hit of அஜித். அதனால தான் அடுத்த படம் அதிக கூட தான செய்யறாரு. Biggest hit அஜித் இந்த கரியர்ல. ஆனா அப்படி பாக்க என்னோட அந்த மூவி எனக்கு துண்ட பிடிக்கவே இல்லை. ஆனா அதே டைம்ல நிறைய பேருக்கு அது வேற லெவல் பிடிச்சிருக்கு. அவே அந்த அந்த படம் ஓகே ஒருக்கா பார்க்கலாம், ஓகே படம் சுமார் அப்படின்னு கூட இல்லை. ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று பிடிச்சிருக்குது, எனக்கு துண்டா பிடிக்கல. அதான் எனக்கு விளங்கல. அச்சா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று ஆடியன்ஸ், மற்றது அஜித் வேரியன்ஸ். அது கூட இல்ல, எனக்கு சில பேர் தெரியும் தளபதி ஃபேன்ஸ், அவைக்கு பிடிச்சிருக்குது, அவைக்கு பார்க்க நல்லா இருக்குது. That's really new. ஆனால் இப்ப கூடதா இப்ப என்ன சொன்னா எல்லாம் AK வேரியன்ஸ் தான். அந்த படத்தை 95% பிடிச்ச படம், அந்த படத்தை பிடிச்சாக்கள் பிடிச்சிருந்து சொன்னாக்கள் வந்து அஜித் ஃபேன்ஸ். ஸோ ஆனால் பார்க்க இப்போ விடாமுயற்சி வரைக்கும் அவங்களே காண்ட் ஆயிட்டாங்களே. யாதான் அவைக்கு பிடிக்கல படம் சரியில்லை, இப்படி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எஸ்பெஷலி அந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்தா அப்புறம் எல்லாம் அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. நான் பார்க்க எனக்குமே நான் யோசிச்சேன், oh my god. as I find still அனிருத் இந்த வர்க்ல விடாமுயற்சி is his best soundtrack இந்த இயர்ல. நான் நேத்து பார்த்தேன் இன்ஸ்டால. ஓகே மദ്രാசி நான் பார்க்கல, ஆனா இது மദ്രാசி ஓகே அப்ப you would say விடாமுயற்சி is better. soundtrack OST விடாமுயற்சி is way better than. ஓகே அதான் விடாமுயற்சி soundtrack வேற லெவல்ல. விடாமுயற்சி அந்த சீன் இருக்கும், அந்த காருக்கு ஃபைட் பண்ணுவீங்க, அந்த பத்தி குச்சி போ போற லெவல்ல இருக்கும். கடைசியில விடாமுயற்சி சிம்பிள் விட்டுறாங்க. ஆனா எனக்கு விளங்கல, விடாமுயற்சியே சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்ப நாங்க விடாமுயற்சி ஒர்க் ஆகல என்ன சொன்னாங்க, பட் we are still saying Good Bad Ugly சரியில்லைன்னு. பட் எனக்கு விளங்கல, how are people saying விடாமுயற்சி is not a good movie, but on the other hand saying Good Bad Ugly நல்ல படம். ஆனா இப்ப விடாமுயற்சியில் என்னன்னா நாங்க சொல்றோம் அது ஒர்க் ஆகல, என்ன ஸ்லோவா இருக்குன்னு. குட் பேட் அக்லி சொன்னா பிடிக்கவே இல்லைன்னு தானே சொல்றேன். சோ என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க, படம் ஃபுல் அண்ட் ஃபுல் மீம்ஸ் தான். என்ன படத்தை பத்தி ஃபுல் மீம்ஸ் லைக் குட் பேட் அக்லி என்ன இப்படி ஒரு படமா பார்த்தா மேபி இட் வில் ஒர்க் ஃபார் யூ as a parody. உண்மையா எனக்கு அது parody மாதிரி தான் அந்த படம். சோ அது உண்மையாவே அதான் I thought like they are doing serious things there, ஆனா உங்களுக்கு பாக்க ஃபன்னா இருக்குது. நாங்க ட்ராஷ் மூவி தான்டா பண்றோம். அதான் அப்படி செஞ்ச மாதிரி அவன் இன்டென்ஷன் அது இல்ல, ஆனா அது அவுட்கம் அப்படி இருந்தது. சரி ஓகே அண்டர்ரேட்டட் வரும். நீ 4 படம் வச்சிருக்க அண்டர்ரேட்டட் 4 படம். அப்ப நாங்க 10 நீ ஒன்று தானே? நான் ஒன்று தான். ஓகே அப்ப நாங்க டக்குன்னு சொல்லி நீ உண்ட 4 சரியாடப்பட்டாருன்னு விட்டு. எந்த அண்டர்ரேட்டட் மூவி இஸ் இப்பதான் பார்த்தேன், நான் நேற்று முடிச்சிட்டேன். பட் ஐ திங்க் 2 days முதல் 3 days முதல் தொடங்கினேன். இட்ஸ் a movie which I ரொம்ப ஆன்டிசிபேட் பண்ணேன். அந்த படம் வாரத்துக்கு கன வருஷமா இந்த இயர் வந்த படம். நோ 2022 வந்த படம். 22 அது கன வருஷம் முதலே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். அப்பவே நான் இப்போ வரும் பிக் ஸ்கேல், பிக் பட்ஜெட், பிக் ஸ்கேல், பெரிய படம், பெரிய டைரக்டர், பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் பெருசு. மியூசிக்ல இருந்து கேமரா எல்லாம் பெருசு. 22 அதை முட பெருசு முடியாது. தமிழ் படம் தானே? தமிழ் படம். ஆனால் பொன்னியின் செல்வன் அது பிறகு வந்தது. எஸ், பொன்னியின் செல்வன் 1. பொன்னியின் செல்வன் தானே? பொன்னியின் செல்வன் 1 நான் இப்போ நேற்று முடிச்சிட்டேன். அண்ட் ஐ வாஸ் லைக், அந்த மூவி got a national award, தெரியுமா? For soundtrack, right? No, that movie got a national award. ஃபில்முக்கு AR received a national award as well, but அந்த movie got a national award. I didn't know that. Best feature film தமிழ்ல. Okay, 22ல. I think I'm not telling some bullshit, but எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு
It got a national award, but AR got a national award as well. And the movie la, it was like, you know, அந்த புத்தம் வாசிச்ச காலத்துல இருந்து I was like very anticipating அந்த மூவிக்கு. And they are, you know, Ponniyin Selvan 2 did not work at all எனக்கு because it had some flaws and it was some kind of inaccuracy in the படத்துல. But PS1ல வந்து தொடக்கமே கமல்ஹாசன் வாய்ஸ்லாம் தொடங்கும் படம் அதிலே செட் பண்ணுவேன் எல்லாத்தையும். அண்ட் ஃபார் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ டிட் நாட் நோ எனிதிங் அபவுட் பொன்னியின் செல்வன் அண்ட் கல்கிஸ் ஒர்க், அதில் தொடக்கத்தில் கமல் சொல்லுவார், ஸோ சுந்தர சோழன் ஒரு அரசர், அவருக்கு 3 பிள்ளைகள், ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன், இது சோழ நாடு, அவைக்கு எதிராக பாண்டிய நாடு, இதான் அவன் பகை, இதான் அவைக்கு சண்டை. அண்ட் தென் அவன் புள்ளியில் எக்ஸ்பிளைன் பண்ணவர், ஓகே மூத்தவர் வந்து என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் வீரம், சண்டை, போர்க்காலம் அது, மற்றவர் வந்து இலங்கையில், மற்றவா வந்து அவள் தான் இளைய பிராட்டி, அவள் தான் இப்போ பிரின்சஸ். பெயிண்ட் தான் உள்ளுக்கு போகணுன்னு நந்தினி கேரக்டர் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண விதம் அண்ட் ஹவு கார்த்தியின் வந்தியத்தேவன் கேரக்டர் தான் கதைகளும் சொல்லிக்கொண்டு போறாரு. அவர் தான் ஜேர்னி பண்ணி டிராவல் பண்ணி கொண்டு போய் அவரும் எல்லா ஊருக்கும் போறார், தஞ்சைக்கு போறார், இலங்கைக்கு போறார், எல்லா இடத்தையும் போய் எங்களுக்கும் ஸ்டோரி அவர் தான் நரேட் பண்றார். அவரும் ஜெயராம் என்ற ஆழ்வார்க்கடியான் நம்பி கேரக்டர் போய்கொண்டிருக்க எனக்கு அந்த the last 20 minutes of பொன்னியின் செல்வன் 1 உண்மையை நான் பார்க்க I was like, நான் அந்த படம் தியேட்டர்லாம் பார்த்தேன், ஆனால் அப்போ பார்க்க எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகல. அதில் அந்த கடைசி 20 மினிட்ஸில் அந்த ஷிப் ஃபைட் இலங்கையில் அருள்மொழிவர்மனும் வந்தியத்தேவரும் ஃபைட் பண்ணினோம் பாண்டிய நாடு ஆக்கண்ட ஃபைட்டர்ஸுக்கு எதிராக. ஷிப் அப்போ மூழ்கி போடும், தண்ணிக்க போடும் ஷிப். அப்போ அதில் பூங்குழி கேரக்டர், ஐஸ்வர்யா லட்சுமி பிளே பண்ண கேரக்டர், அவள் தான் நான் பார்ப்பேன். அதிலே ஏஆர் பின்னுக்கு பேக்ரவுண்ட் 20 மினிட்ஸ் அப்படியே கம்ப்ளீட் தரம் வேறுமே. அந்த பேட்டோவன் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்கும். விஎஃப்எக்ஸும் அதில் நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் வேறுமே வேறு. இதுக்கு முதல் ஒரு சீன் வரும், அதில் ஆதித்த கரிகாலன் விக்ரம் போய் நாசாரை விட்டுவர் பாட்டுக்கு. அதுல ஐஸ்வர்யா ராய் அதில் கும்பிடுவா, பிளீஸ் அவர் பண்ண அப்படியே வெட்டிட்டு வேறு லெவலில் இருக்கும் அந்த சீன். அண்ட் கிளைமேக்ஸ்ல அவா தான் காணுவா பெயிண்ட் நியூஸ் போகும் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் நியூஸ் போகும் பிரகாஷ்ராஜ் அவர்கிட்ட சுந்தர சோழன் அப்பாவுக்கு போகும். பெயிண்ட் த்ரிஷா பிளே பண்ண குந்தவை அண்ட் கடைசியா தான் விக்ரமுக்கு மெசேஜ் போகும். அப்ப சொன்னா அதுல பிரகாஷ்ராஜ் ஆக்டிங் இருக்குல்ல வேறு லெவலா இருக்கும். அதுல போய் சொல்லுவார். அப்ப அந்த அனிருத்தா என்ற ஒரு கேரக்டர் அவர் சொல்லுவார் பிரகாஷ்ராஜுக்கு, பொன்னி அனாதை ஆகிவிட்டால் அரசே என்று. பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மன் செத்துட்டார், அவர் தான் பொன்னியின் செல்வன். இப்ப அவர் செத்துட்டார், பொன்னி வந்து நீ அனாதை, பொன்னி தாய் வந்து நீ அனாதை. அதுல ஆக்டிங் வேற லெவலா இருக்கும். அந்த சோபிதா அப்படி கீழே நடந்து ஓடிக்கொண்டு போய் த்ரிஷாக்கு அவர் சொல்லுவா, அருள்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன் செத்து போன ரெண்டு. அதிலே அவரை எல்லாரும் அந்த அது வரைக்கும் அருண்மொழிவர்மன் கூப்பிடுவேன், அருண்மொழிவன் கூப்பிடுவேன். ஆனா அதுல வந்து அவ சொல்லுவா, சோபிதா தான் அவ பேசி வச்சது அருள்மொழிவர்மனுக்கு. அப்ப அவ சொல்லுவா அதுல பொன்னியின் செல்வனுக்கு. அப்ப த்ரிஷா கேப்பா பொன்னியின் செல்வனுக்கு என்ன ஆச்சுண்டு. அப்ப அதிலே தெரியும், ஓகே பொன்னியின் செல்வன் சொல்லிக்கே அங்க ஏதோ நடந்துட்டு கடைசியில விக்ரமுக்கு கட் பண்ணுவினம். விக்ரம் ஹோர்ஸ்ல போவார், சொல்லுவார் இனி நான் தான்டா. அவர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் என்றால், நந்தினிக்கு நாகை விஷ நாக பாம்புன்னு சொல்லுவார். அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஜ், அவருக்கு ரேம்பேஜ். நந்தினியோட பேர் கேட்டாலே ஆள் மனுஷன் வேற லெவல் ஆயிடும். அதுல போருக்கு போவார், எல்லா குதிரையும் கொண்டு போய் வேற லெவலா இருக்கும். அண்ட் தென் த கட் பணம் முடிஞ்சிடும். பெயிண்ட் தான் பார்க்க ஓகே அந்த ஊமராணி ஐஸ்வர்யா ராய் அம்மா அந்த காப்பாத்துற காட்டு தண்ணி ஃபேஸுக்கு போய் இது மட்டும் தெரியும். பெண் அவர்களும் பொன்னியின் செல்வன் 2 2023 and I was like, oh my god. And the screenplay, the story how Maniratnam, because Ponniyin Selvan 1 was I think the first book only. Okay, it should be the first book only and first or the first 2. Oh yeah, and there 7 books. 5 books. But 5 is very 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 large. Is the largest? Yeah, it's the I think the first one and the last one is the largest. I don't remember anymore. But the way how Maniratnam set up in the movie and the ending was like perfect. Ponniyin Selvan 1 was perfect for me. And then Ponniyin Selvan 2 did not work at all.
ஆனா அந்த முதல் 10 நிமிஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொன்னியின் செல்வன் 2ல அதுல அந்த யங்கான ஆதித்த கரிகாலன் காட்டுவேன் அவர் பொற்காலத்துக்கு செல்றதுக்கு அந்த நந்தினியோட சீன் எல்லாம் அந்த டிஜே ப்ளே பண்ண கேரக்டர் ஆக்சுவலா ப்ளே பண்ண வேண்டிய கேரக்டர் பண்ண வேண்டிய கேரக்டர் ஸோ ஃபார் மீ வெரி அண்டர்ரேட்டட் மூவி பட் இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி அண்ட் இட் இஸ் வெரி ஹார்ட் டு ஃபாலோ அண்ட் அஸ் வெல் ஒரு மண்டத்துக்கு பேக்கப் பண்ணா அதை எடுக்கிறதும் கஷ்டம் தான் பயங்கர கஷ்டம் அது அங்க நடக்கும் இங்க நடக்கும் இப்படி வரும் அப்படி வரும் அது ஒரு 2.5 ஒரு லைக் 5 ஹவர்ஸ்க்குள்ள சொல்லணும் அது பட் ஹி டிட் லைக் clean job. For me it's like but அதான் அந்த flaws இருக்கண்டால் it is very complicated to follow because அவ்வளோ கேரக்டர் அவ்வளோ பேர் நடிக்கணும் அவ்வளோ விஷயம் நடக்கும் and language அவன் லாங்குவேஜ் வேறு அந்த அவை கதைக்கிற தமிழ் கொஞ்சம் ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம் போக விளங்கிடும் ஆனால் தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அலெக்ஸ் சொல்ற மாதிரி போ எல்லாம் தெரியாது so that's my pick for me underrated movie என்றால் பொன்னியின் செல்வன் 1 okay எனக்கு நான் வருது ஆக்சுவலா இது அண்டர்ரேட்டட் ஃபில்ம் நிறைய பேர் சோஷியல் மீடியாலாம் இட்ஸ் லைக் எவ்ரி ஒன் லவ் த ஃபில்ம் ஜெயிலர் தான் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ அந்த படத்தை பற்றி கதைச்சிருக்கீங்க அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் த ஃபில்ம் ரியலி ஃப்ளாப்ட் ஐ திங்க் 1000 இல்லை it's a more recent film so 5 years yeah big 4 இல்ல VGS இல்ல நான் ஒரு டிப் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் என்ன மணிகண்டன் ஆக்ட்ரஸ் இல்ல அவட்ட பண்ண நல்லா தான் ஓடுது இது இதா ஃப்ளாப் ஆனது ஆனா ரிவ்யூஸா படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃப்ளாப் and I know people which who don't like the film and சித்தார்த்தன் மூவி சித்தார்த்தன் சரி அவர் அப்ப சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா ஒரு டிப் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும் இப்ப வந்த 5 வருஷத்துக்குள்ள வந்து என்ன டிப் சின்ன ஒரு ஆக்டர் he's not in the top 4 so I think என்ன எனக்கு தெரியுமாக்கும் மணிகண்டன் லவ் இல்ல என்ன சசிகுமார்ண்ட இல்லையோ சசிகுமார் அது ரிவ்யூவே நல்லா இருந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த அயோத்தி நல்ல படம் அந்த ரிவ்யூவா நல்லா இருந்தது இது ஓகே இந்த படம் என்னன்னா இந்த படம் வந்து ரிவ்யூஸ் வேர் லைக் இட்ஸ் போரிங் ஆனா நான் இது சொன்ன ஆக்சுவலா உங்களுக்கு முயற்சி உங்க லிஸ்ட்ல இருந்தது இந்த படம் இந்த டாப் 25ல என்ன இது என்ன மெய்யழகன் எஸ் மெய்யழகன் அது நான் நினைச்சேன் ஓகே 25ல இருக்கு பட் மேபி இதுல கொலாப் அது பட் ஐ திங்க் மெய்யழகன் அந்த சினிமா இப்ப நாங்க எல்லாம் கணக்க படம் பாக்குறாங்க பட் ஐ ஹர்ட் லைக் மேபி ஜெனரல் ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் இல்லாம இருந்திருக்கலாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் இல்லாம இருந்திருக்கலாம் படம் அது நான் வந்து அது சில ஆட்களோட கதை கேட்க அந்த ரிவ்யூஸ் லைக் ஏன் பேட் இருக்குன்னு தேர் எக்ஸ்பிளனேஷன் வாஸ் லைக் they expected something else and இப்ப அந்த அவட்ட பேரை சொல்ல மாட்டேன்னு அந்த பிகினிங்ல இருந்து அதுதான் கதையண்டோ அவன் நினைச்சுமே அதுதான் கதை சோ கடைசியில ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் அதுண்டு பட் எனக்கு புரிஞ்ச விதத்துல the film is not about that not at all அந்த how to find his name அது கதையே இல்ல அதான் கதையே இல்ல ஜர்னி தான் கதையே you know அதான் அந்த I had a very loud aha moment அவர் அந்த தம்பியை சொல்லுவார் தம்பி மதியழகன் என்று உடனே I was like wait a moment the movie's name is மதியழகன் oh my god கார்த்தின பேர் வந்து மெய்யழகன் because the crazy thing is like படத்தோட பேர் அதான் அது முதல்ல இருந்தா உங்களுக்கு தெரியும் ஆனா அவர் சொல்ல உங்களுக்கு லைக் நாங்க மறந்துருப்போம் அது மறந்துருப்போம் அவரோட பேர் என்ன அதெல்லாம் தேவையில்லை ஒரு மதியழகன் ஓ மெய்யழகன் தான் கேரக்டர் அண்ட் அந்த ஃபில்ம் இஸ் லைக் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்னே தெரியல அது வந்து அது அந்த இது லைக் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் கேட்ட பிறகு ஐ ஃபெல்ட் லைக் நான் தான் ரொம்ப ஓவர் ஹைப் பண்றேன் அந்த படத்தை திருப்பி பார்த்துட்டேன் திருப்பி பார்க்க இதான்டா படம் அதான் இந்த டாப் 3 டாப் 5ல அந்த படம் கண்டிப்பா இருக்கும் ஸோ அதான் அந்த யூனோ அந்த 2 பேரை மட்டும் வச்சு ஒரு கதை எழுதி அதுல வந்து பெருசா ட்விஸ்ட் ஒன்றும் இருக்காது ஆனா லைக் அந்த அந்த ஹியூமன் இந்த எமோஷனை மட்டும் வச்சு நான் கணக்கு கூட யோசிச்சு பார்த்தேன் மெய்யழகனை பற்றி இஃப் anyone asks me why எனக்கு அந்த படம் ஏன் பிடிச்சிருந்தா I can't really tell பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு அதை விட அது வந்து ஃபீல் குட்ட தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அதான் சொல்றேன் அந்த இப்ப யாரா கேட்டால் இப்ப if I were to talk to someone who did not like the film and I need to explain to another person
அவருக்கு நான் சொல்லணும் ஒரு அவாக்கு ஏன் எனக்கு பிடிக்கலையா லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன படம். லாஸ்ட் இயர் ஐ can't really tell ஏன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதான் அந்த and that's the beauty of the film. Yes, but not only பிடிச்சிருக்கு, but why I consider this is one of the best movies ever made. Yeah. So அது okay, இப்போ லாஸ்ட் டைம் நாங்க சொன்னாங்களே, I think when Sivak don't get award, Karthi should get the national award for Megalagan. அந்த கார்த்தியோட கேரக்டர், like how can a person be so good? அது எப்படி அது அந்த how can be so kind அப்படி அவருக்குமே இருக்கணும் அப்படி இருக்கணும். அதான் அந்த இது அந்த பாக்கேக்கு எங்களுக்கே கொஞ்சம் ஒரு கில்ட், அவ்வளோ நல்லா இல்லை டேய் நீடா இப்படி இருக்கிறாரு. அதுல வந்து இவர் கேட்பார், அரவிந்த் சுவாமி கேட்பார், இது நீ எப்படி இவ்வளோ நல்லவண்டா இருக்கு. அவர் சொல்ல 2 வைஃப் அப்படிதான் சொல்லுவார். அண்ட் அந்த எனக்கு அந்த 2 சீன் பயங்கரமா பிடிக்கும் அந்த படத்துல. ஒன் சீன் இஸ் வேர் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தேர் அந்த சைக்கிளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, அவர் கொடுத்து அந்த அதுல வந்து அதுல வந்து எங்களுக்கு தெரியும். இப்ப அரவிந்த் சுவாமிக்கு ஹி லைக் தி சைக்கிள் அண்ட் திங், ஆனா அவர் கொடுத்துட்டு போயிட்டு அவர் அதை பத்தி யோசிக்கவே மாட்டார். ஆனா அது எவ்வளோ ஒரு லைஃப் சேஞ்சிங்கா கார்த்தியின் ஃபேமிலிக்கே இருந்தது. அந்த ஒரு சின்ன விஷயம் இது. போனது அவர் சொல்லுவார், அதை வச்சுதான் அந்த சைக்கிளை வச்சுதான் அப்பா சேலை விற்க போனவர், அதை வச்சுதான் எங்களை படிக்க வச்சவர். ஸோ அந்த சைக்கிள் அந்த அதுல கார்த்தின் ஆக்டிங் பயங்கரமா இருக்கு. அவர் சொல்லுவார், சைக்கிள் வந்த பிறகு சைக்கிள் தான் அந்த மியூசிக் அது பயங்கரமா இருக்கு. வேற எனக்கு என்ன ஒரு பிடிச்ச சீன் வந்து அந்த அட் தி எண்ட் வந்து அரவிந்த் சுவாமி வந்து அந்த அவைக்குள்ள ஒரு ஹேட் இருக்குதானே, அந்த ஒரு அந்த வீடை வந்து அத்தை ஒரு சமயம் அந்த ரிலேட்டிவ் வந்து அவட்ட ஏமாத்தி வாங்கின மாதிரி தான் அந்த வீடு ஏதோ. அண்ட் தென் ஹி வில் லைக் ஒரு கோவம் இருக்கும் இது. கார்த்தி வந்து அவட்ட கடைசியில் போய் சொல்லுவார், விட்டுருங்க வேண்டாம் உங்களுக்கு நாங்க வந்து எங்களுக்கு அது வேண்டாம், நீங்க வந்து சத்தியம் பண்ணுங்க அவை மன்னிச்சிடுங்க, அவை என்னென்ன செஞ்சுட்டு போட்டும் ஆனா மன்னிச்சிடுங்க சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு அப்பதான் இவர் அரவிந்த் சுவாமி கேட்பாரு, நீ எப்படி இப்படி இருக்கிறாரு. ஸோ அந்த இப்படி மாறாது அந்த அண்ட் அந்த கில்ட் ஃபேக்டர் யூனோ. அரவிந்த் சுவாமி வில் ஃபர்கெட் தட் ஹீ இஸ் அந்த படம் ஃபுல்லாக அவருக்கு கார்த்தி யாருன்றே தெரியாது. ஆனால் அவர் போய் கொண்டு இருந்துட்டு அந்த கடைசியில் அவர் அந்த கில்ட் ஆயிடுவார். அவர் சொல்லுவார், நீ தான் அரவிந்த் சுவாமி தான் விடிய ஒலிம்பி பிள்ளைக்கு பேர் வாழ்த்திட்டு போகணும். அந்த இரவுல அவர் ஒலிம்பி போவார் வித் கமல்ஸ் வாய்ஸ். அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ், சொல்லவே கூஸ் பம்ப்ஸா இருக்குது. எனக்கு வந்து இப்ப வேற ஒரு சீன் ஐபேட் ஐபேட் because there was this meme like Atli is taking Kamal's iPad after தக்லைஃப் பார்த்துட்டு ஒரு திருப்பி வச்சுட்டு வர. ஸோ அதனால மெய்யழகன் எனக்கு எப்பவுமே you know you cannot change someone's taste, you know. பிடிக்கலனா பிடிக்கல தான் perfection man. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிலிம் இஸ் perfection, you know. அந்த படம் எப்பயாவது இருந்து பாப்பேன், எப்பயாவது இருந்து பாப்பேன். நான் ஒரே ஒரு கதை பார்த்தேன், ஒரே ஒரு நான் lot of movies நான் ஒரே ஒரு கதை பார்க்கறேன் because I don't want to destroy an illusion. That's a perfect film. அதனால மெய்யழகன் இஸ் really அந்த ஆக்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், செட்டப்பா இருக்கட்டும். பட் ஐ வுட் லைக் அந்த ஃபிலிம் பாக்ஸ் ஆஃபீஸா பெருசா செஞ்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 crores அடிச்சிருக்கோம். ஆனா ஐ திங்க் யூ நாட் ஈவன் I don't really understand தமிழ்நாடு சினிமா, தமிழ்நாடு ஆடியன்ஸ். குட்பேட்டாக்ல எல்லாம் ஓடுது, குட்பேட்டாக்ல எல்லாம் ஓடுது. என்னடா இது அநியாயமா இருக்கு. அதனால மெய்யழகன் ஃபார் மீ எப்பவுமே இந்த இதுல வெறும் ஒரு நாள் எப்பவுமே underrated. அந்த சைக்கிளோட underrated என்றால் you know it's not properly rated. அதான டெஃபினிஷன். அதான் it's not properly rated. மெய்யழகன் தான் it's அதான் மெய்யழகன். உனக்கு இனி நாலு படம். ஸோ 4 படம் ஒன்று வந்து ரீசெண்டாக வந்தது. ஆனால் கூலி எனக்கு தெரியும், அது நான் சீக்கிரட்டா அந்த படம் பிடிக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா ஐ திங்க் நீ பார்த்த நீ நல்லா இருக்குன்னு சொன்ன, நீ மிதிச்சு பார்த்தோம்னா இல்லைன்னா எனக்கு தெரியாது. இட்ஸ் அ த்ரில்லர் மூவி. நடுவில் ஒரு ட்விஸ்டஸ் இருக்கும், அது கடைசியில் ஒரு பியூட்டிஃபுல்லான இது இருக்கும். என்ன பியூட்டிஃபுல் தமிழ் படம். ஆனால் ஆக்டர் வந்து தமிழையும் நடிச்சிருக்கிறார், ஆனால் அவர் வந்து இப்போ என்ன பெரிய ஆக்டர் இல்லை. தமிழ் படம் என்ன த்ரில்லர் நான் பார்த்தேன் 11. நானும் பார்த்துருக்கேன். ஆனா அது அண்டர்ரேட்டட் இல்லை, அது பண்ணல தானே ஓடுச்சு. எனக்கு அந்த படம் வந்ததே தெரியாது. அதான் எனக்கும் வந்ததே தெரியாது. ஐ தாட் அது பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் அந்த படத்துக்கு ஏத்த நல்லா இருந்தது. எனக்கு எங்க கசின் சொல்லி தான் எனக்கு அந்த படம் அவன் தான் சொன்னான்,
என்ன படம் பார்க்க சொன்னவன்றால் 11 அவரை என்ன வேற நடிச்ச அந்த ஸ்பாட்டோ ஏதோ ஹாட் ஸ்பாட்டோ பிளைண்ட் ஸ்பாட் என்ன பேர் அவரு நவீன் சந்திராவோ ஏதோ ஒரு பேர் எனக்கு படத்துல அவரை பார்க்க எனக்கு வெறுப்பா இருக்கு அதான் சிரிக்கிற மூஞ்சி இல்ல ஒன்றுமே இல்ல but it's really good made 11 is really good அதனால இப்ப அந்த மூவிக்கு ஏன்னா அது ரீச் கிடைக்கல அதுதான் உண்டு அதுவும் அந்த எடுத்து தான் மூவி ஹேட் இட்ஸ் பிளாட் ஹோல்ஸ் இல்லையா இப்ப அந்த ஒரு ட்விஸ்ட் கடைசியில ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாயிலர் நாங்க சொல்லிட்டோம் ஸ்பாயிலர் இப்ப அந்த ஒரு நாங்க சொன்ன படங்கள்ல பெருசா அந்த கிரேவ்யார்ட்ல ஒரு ட்விஸ்ட் and then அந்த பெரிய ட்விஸ்ட் கடைசியில and I was like very flashed on the first twist I was like wait a moment what when ரெண்டாவது வரைக்கும் I was like என்னடா எங்கடா கொண்டு போறாங்க and then அத நல்ல படம் பார்க்க நல்ல படம் தான் பின்ன அதை பற்றி கொஞ்சம் யோசிக்க I was like அப்ப இதான் ட்விஸ்ட் என்றால் இது எப்படி நடந்திருக்கும் my first question was like அப்ப ஏன் இதெல்லாம் செஞ்சவே எனக்கு விளங்கல and then I was like இப்படி ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல இப்படி ஸ்ட்ராங் ரைட்டிங் பட் அது அங்கங்க ப்ளாட் ஹோல்ஸ் இருந்தால் அந்த ஸ்கிரீன் பிளே எனக்கு பிடிச்சிருந்தது அவர்கிட்ட கேரக்டர் தான் சொல்றேன் எனக்கு இரிட்டேட் அவளை பார்க்க எனக்கு இரிட்டேட் பட் இட்ஸ் லைக் ஹவ் ஹி பிளேட் அந்த கேரக்டர் லைக் அந்த கடைசியில தெரியும் ஓகே ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு வேற அந்த கடைசியில இருக்கிற ட்விஸ்ட் வேற லெவல் யாருமே அன்எக்ஸ்பெக்டட் தான் நான் முதல்ல தெரியும் அந்த முதல் ட்விஸ்டே I was like oh my god was good and இன்னொன்று அது வந்து கொஞ்சம் எல்டரான மூவி ஒரு டைம்ல he was very big actor மோன் no அந்த அவ்வளோ 2000 ஆண்டு அந்த அந்த விக்ரம் no பிரசாந்த் no பிரசாந்த் இல்ல அர்ஜுன் படம் ரிதம் no I think ரிதம் நல்ல ஒன்று இல்லையோ box office flop பண்ணிடுங்க box office flop I think அர்ஜுன் 2000 ஆனா படம் இப்ப படம் எனக்கு டேட் வழியா தெரியல பட் இட்ஸ் ஒன் ஆஃப் என்ன பிறகு வந்த படங்கள் இப்ப ஒரு 2010க்கு பிறகு ஐ திங்க் 2010 அந்த டைம் 2010 ஐ திங்க் அதுக்கு பிறகு வந்தது மங்காத்தா நோ மங்காத்துக்கெல்லாம் பிறகு வந்தது அர்ஜுன் அது லீட் ஆக்டர் மங்காத்தா பிறகு வந்த படம் இல்ல மங்காத்தா பிறகு வந்தது மங்காத்துக்கு பிறகு வந்தது ஐ திங்க் அந்த ஃபிலிம் அது மங்காத்தா சொல்லிருக்காங்க அந்த படத்தை பத்தி அந்த கடைசில இவர் வேற கடல் கடல் அந்த இவர் விஷ்ணுவர்தன் பிரதர் வேற அதானே நிபுணன் தெரியும் அந்த படத்தை பார்த்தது 2017 16 சம்திங் அது அப்படிதான் வந்திருக்காம் எனக்கு டேட் வழியா தெரியல நானும் அதை ரேண்டமா ஒரு பார்க்க சொல்றேன் சும்மா நான் பார்க்கேன் நானும் அந்த படம் பார்த்தது அது பார்த்த பிறகு அது வந்து இப்ப வாவ் இதாண்ட படம் ஒரு லைக் இது வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஒரு ஸ்கிரிப்ட் மேசிக் இது வந்து நல்ல பெரிய படம் அப்படின்னு இல்லை ஆனால் இது ஒரு நைஸ் மூவி ஒரு நைஸ் ட்விஸ்டஸ் இருக்குது த்ரில் படம் இது வந்து என்ன கொலைகள் நடக்குது அந்த அவரும் அவனோட டீமும் என்ன கண்டுபிடிக்கணும் என்னன்னு கடைசியில தான் அவர் வர்றார் ஸோ லைக் ஒரு ஆக்டர் கடைசியில தான் என்ன அந்த கேமியோ இல்லைன்னு சொல்லி அந்த கடைசியில வர மூவிஸ்ல இது உண்டு ஓகே சோ அது கடைசில கிருஷ்ணா இன்னொன்று இன்னொரு படம் என்னண்டா அவர் ஐ ஹேட் ஒரு அண்டர்ரேட்டட் மூவி நான் டக்குன்னு ஒரு இப்ப நீ விஷ்ணுவர்தன் சொல்ல சர்வம் இஸ் ரியலி குட் சர்வம் அது அகைன் மியூசிக் என்ன அந்த ஒரு வீடியோ பார்த்த விஷ்ணுவர்தன் அவர் அந்த இந்த பாட்டு அந்த இது எக்ஸ்பெரிமெண்ட் சிறகு சன்செட் சர்வம் த்ரிஷாமல நல்லா இருக்கும் பயங்கர அதனால ஆக்சுவலி அந்த ஆரியன் அந்த ஒரு பர்టిక్యులர் சீன்ல அவர் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அவருக்கு அந்த கயிறு கழுத்தறுத்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அது வந்து என்ன ஆரியா வந்து அவ்வளோ ஆக்டிங் வைஸ் அவ்வளோ பெரிய இது இல்லை ஆனா அது அவர் நல்லா செஞ்சுவார் மூணாவது படம் ஒரு ஆக்டர் அவரே அண்டர் ரைட்டர்னு தான் நான் நினைக்கிறேன் அர்ஜுன் தாஸ் நோ நான் அவருக்கு கொஞ்சம் முன்னுமே என்ன இப்ப படங்கள் இருக்க முன்னமே விமல் அவ்வளவு முன்னும் அண்டர்ரேட்டட் ஆக்டர் இப்ப அவர் வந்துட்டாரு அவர் இப்பவும் வெறியில அவர் இப்பவும் என்ன பெருசா கணக்க படம் செஞ்சவர் கொஞ்சம் படங்கள் செஞ்சவர் ஆனா அவர் லைக் இப்ப தெலுங்குலயும் ஹீரோவா போய் செஞ்சிருக்கிறார் 2-3 படங்கள் நாகார்ஜுனா இல்ல ஓ மை காட்
Yeah. தெலுங்குலையும் செஞ்சிருக்க, தமிழ்லையும் Yeah, செஞ்சிருக்க. சின்ன ஒரு ஆக்டர், பெருசா இல்ல. பெருசுலாம் அவர் ஏன்னா இங்க தான் அங்கேயும் ஹீரோ தான் செஞ்சிருக்காரு. அங்கேயும் ஹீரோ தான் செஞ்சிருக்காரு. இங்கேயும் அவர் முதல் ஐ திங்க் தமிழ்ல தான் செஞ்சிருக்காரு. ஆக்சுவலி அவர் ஒன் ஆஃப் த பிக் டைரக்டர், இப்போ ரீசெண்டாக இருக்கிற டைரக்டரோட ஒர்க் பண்ணவர். ஸோ படம் செஞ்சவர். இப்ப இருக்கிற டைரக்டரோட ஒர்க் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி சொல்றாரு அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் மூவி. யா சுதீப் என்ன படம்? சுதீப்ன்ற ஒரு படம் மட்டும் வந்தவர். நானி நோ மாயவன். மாயவன் தமிழ் படம் நான் பாக்க. அவன் என்ன மாநகரத்து பிறகு வந்தவர், முதல் வந்தோ மாநகரம் பிறகு மாநகரம் சுதீப் சந்தீப் அந்த பிரெயினை மாத்திக்கிற படம் தான் இல்ல. மாநகரத்து பிறகு வந்த படம். போலீஸா பிக் டைரக்டர்னு சொல்லுங்க. நான் லோகேஷ் பிக் டைரக்டர் இல்ல. ரீசனா எனக்கு கூட ஏறிட்டு விட்டேன். அவர் தான் எனக்கு ஞாபகத்துல வந்து சந்தீப். வெரி அண்டர்ரேட்டட் மேன். ஹீஸ் டூயிங் தட். இப்ப தளபதி இந்த சன்னோட ஒரு படம் போகுது. அவர் இவர் ஜெய்சன் டைரக்டர். அந்த மூவி நீ பாத்தீங்க உதர்? அது நல்ல படம். அது நல்ல படம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி. அதை பாருங்க, அது உண்மையா ஒரு அண்டர்ரேட்டட் மூவி. அண்டர்ரேட்டட் ஃபிலிம் தான். அவர் தெலுங்கு ஆள் தானே இல்லையா? ஐ திங்க் இஸ் தெலுங்கு ஆக்டர். மைக்கேல் படம் செஞ்சாரு, ஒரு ஃப்ளாப். அது லோகேஷ் பிரசன்ட். அது வந்து and I think he did பர்த்த படத வாலிப சங்கரின் தெலுங்கு. நோ அது எனக்கு தெரியல. I think so. நட்பை துணை தெலுங்கு செஞ்சோம். அது எனக்கு but Captain Miller and Ryan was good performance. Really good performance. He's underrated, I would say too. Yeah. So stylish. And அவன் அந்த மூவி அந்த மாயவன் very underrated. Yeah, நல்ல படம். அது I think like you will see it's a low budget film. budget பெருசா இருக்காது. அந்த என்ன சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படியே கொஞ்சம் I think ஜாக்கி ஷெராஃப் ஃபிலிம் நடிக்கிறாரு. இருக்கலாம். ஜாக்கி ஷெராஃப். ஜாக்கி ஷெராஃப் எந்த படத்துல இல்ல. he's in good bad ugly. ஆனா அப்ப அந்த டைம்ல அரண்யகாண்டம். Okay, yeah. So அதான் அந்த படம் நல்ல படம். you will see like அந்த VFX எல்லாம் கொஞ்சம் அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா ஸ்டோரி வைஸ் ஸ்கிரீன் பிளே வைஸ் எனக்கு எப்படி மைண்ட்ல வந்தா நான் ஃபர்ஸ்ட் நீ சுதீப்னு சொல்லி I thought சுதீப் கிஷன். இன்னொரு சுதீப் கிஷன். என்ன நானி சுதீப். அதனால நானி கிஷன். அது சுதீப் கிஷன் கன்னட ஆக்டர். I thought you say அந்த இதுல வர சுதீப் கிஷன். புலிலையோ நினைக்கிறேன். இன்னும் ஒரு சுதீப் கிஷன் இருக்குல்ல. ஒரு அண்ணா தான் his name is கிஷன் தாஸ். இது சுதீப் கிஷன் தான் புலிலையும் பாரு. அவர்தான் நான் அவரே தான் நினைச்சேன். அவருங்க மாயோட படம். ஓகே. அந்த கடைசி அண்டர்ரேட்டட் படம் நாளை இல்ல சொல்லு. கடைசி என்ன? ஆனா இந்த ரெங்க ஐபேட் வராது. நோ இது வந்துட்டு அவரும் அண்டர்வெயிட்டட் இல்ல, அவரோட சில நேரம் நல்லா செய்ய, சில நேரம் நல்லா செய்ய மாட்டார். ஆனா அவன் என்ன மூவி சாய்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். கார்த்தி நோ. விஜய் சேதுபதி நோ. அவன் வந்து இப்ப தர்புகா சிவா. நோ. ஓகே, இப்ப இதை சொன்னா கண்டுபிடிப்பீங்க. அவன் ஃபேமிலி வந்து பொலிட்டிக்ஸ் ஃபேமிலி. உதயநிதி அவர் இல்ல. பொலிட்டிக்ஸ் ஃபேமிலி. உதயநிதியின் கசின். இவர் அருண்நிதி. சோ அவன் டைரின்ற படம். அது நல்ல படம். நான் இப்ப சொல்லி பாத்துறேன். டைரி நல்ல படம். அது எல்லாமே த்ரில்லர் ஃபிலிமா தான செய்வார். அது ஒரு த்ரில்லர். அது ஆனா இதுல என்னன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. குடும்பம் உதயநிதி தர வேற அவரும் அந்த கசின்னா சோ அது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இப்ப மட்டும் வந்தல அருண்நிதி எல்லா படமே அப்படிதான் இருக்கும். இல்ல ஹிட்டா நல்ல குட் கிரிட்டிக்ஸ் வந்த படம் உண்டு. டிமான்டி காலனி 2 வேற. அதுக்கு முதல் இன்னொன்று வந்தது, டைரியோட சேர்த்து இன்னொன்று வந்தது. அது நீ சொன்னி ஏதோ தேஜாவு. யா ஷமாயு. தேஜாவு அதுவும் ஒரு நல்ல படம். அண்டர்ரேட்டட். குஜராத்ல ஸ்டிப் புட்டா வந்ததோ நண்பு நல்ல படம். So அதுவும் நல்ல படம். நண்பன் ஸ்ரீகாந்த் very underrated. Nose rated. ஏதோ ஒரு பெரிய ஸ்கேம்ல அது நல்ல பெரிய மூக்கடை பண்ணாங்க. அதான் பாரி சொன்னாப்பா உனக்கு மனசுக்கு பிடிச்சது.
Oh my god. இவங்க தெரியலன்னா ஸ்ரீகாந்த் அடிச்சு பாருங்க Latest news about Srikanth. லேட்டஸ்ட் நியூஸ் பெட்டி ஒரு மூக்கு So நல்லா மூஞ்சி எடுத்து விடுவாரு நல்லா முடிச்சிட்டு. நல்ல நல்ல வெரைட்டியான அண்டர்ரேட்டட் மூவிஸ் தான் சொல்லிருக்கோம் Yeah, yeah. நீ மையாளக எனக்கு இன்னொன்று இருக்குது இப்போ. என்ன சரி சரி சும்மா அடிச்சு விடுறேன். அடிச்சு விடு. காசா போட அடிச்சு விடு. ஏன்னா அது வந்து இப்ப பொன்னியின் செல்வன் சொல்லிக்குதான் எனக்கு அதுவும் என்ன மைண்ட்ல வந்தது. பாகுபலி. No. புலியேசி No. புலி. No. அது வந்து முரட்டுக்கால அது வந்து தமிழ் படம் இல்ல, மலையாள மூவி. மலையாள மூவி. Yes. பொன்னியின் அந்த செல்வன் மோகன்லால் படம் அது மழை விட்டு பம்பட்டியால கப்பல்ல நடக்கும் அது No, no. No. ஏன்னா படத்தின் பேர் ஓஸ்லர். ஓஸ்லரோ இது ஒன்று பேர் ஓஸ்லர், மெயின் இது ஓஸ்லர் தான். ஏன்னா இவர் அரசு படம். ஜெயராம். ஜெயராமன் யா அண்ட் அது இவர் அது பொன்னி அது என்ன பீரியாடிக் ஃபில்ம் இல்ல பொன்னியின் செல்வன் இருக்கு. ஜெயராம் ஜெயராம் தான். அது நான் படத்தின் பேர் ஓஸ்லர். இட்ஸ் a thriller மூவி. நீ சொன்ன ஏதோ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு அதுல. கடைசியில பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குது. அப்புறம் அதை விட ஏன்னா அந்த மூவில ஒரு கேமியோ இருக்குது, அதுவும் பயங்கரமா இருக்கு. கேமியோ என்ன கேமியோ நீ காணும் இல்ல அது வந்து அவன் நல்லா நல்லா இருக்கு. அது வந்து நல்லா இருக்கு. நான் வேணா இது முடிச்ச பிறகு நான் உனக்கு சொல்றேன். சரியா ஓஸ்லர் ஓஸ்லர் யா ஒரு கடைசியில பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சரியா ஓகே ஓகே ஐ திங்க் பாட்காஸ்ட் போய் கொண்டு இருக்கு. நல்ல வெரைட்டியான வெரைட்டியான டிஷ்ஷஸ் இன்னைக்கு நாங்க சமைச்சு தந்திருக்கோம். நீங்க அந்த மூவிஸை பாருங்க, பாக்காட்டி யா பார்த்தா திரும்பி பாருங்க, அதுக்கு டைம் இருந்தா பாருங்க, இல்லாட்டி பாருங்க. என்ன பார்க்கணுமா மையலங்க பாருங்க மெய்யழகன பாருங்க. மெய்யழகன ப்ளீஸ் ஐ தேங்க் திங்க் இப்ப நான் சொன்ன மூவில மையலங்க இஸ் தி மோஸ்ட் அண்டர்ரேட்டட் மூவி. யா I would say too. அதெல்லாம் எனக்கு சம்டைம்ஸ் ஆத்திரங்கள் வருது. ஆத்திரியா அந்த படம் அவ்வளவு ஹிட் ஆகாதபடியா. ஆனா போன் எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆக்களோட பாருங்க, இல்லாட்டி உங்களுக்கே பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதனால தனியா இருந்து பாருங்க. யூ வில் ஐ திங்க் அந்த படம் பார்த்த பிறகு ஒரு லைஃபுக்கே ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிற மாதிரி அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கிடைக்கும். தூக்கல வாங்குற ஃபீலிங் எல்லாம் வரும். அதெல்லாம் வரும். எல்லா எமோஷனும் வரும். எல்லா எமோஷனும் தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் தி ஃபில்ம். எஸ் சோ அதை சொல்லிட்டு நாங்கள் இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை சந்திக்கும் வரை உங்கள் நான்